அதுரு சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தானியங்கள்லாம் வச்சுட்டு செய்ய போகிறோம். அடை சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு, எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க அதுக்கு தேவையானது என்னெல்லாங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸு 1/4 கிலோ அரிசி இருக்கும், புழுங்கல் அரிசி, அதுவும் ரேஷன் அரிசி எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன். 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத எடுக்கலாம். இது பாசிப்பயிறு பச்சை பயிறு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 50 கிராமு. கருப்பு உளுந்து முழுசாக இருக்கிறது ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கடலை கொண்டக்கடலை ஒரு 50 கிராம். நான் ஃபஸ்ட்டே அந்த அரிசி ஊற வைக்கும் போதே நான் ஊற வச்சிட்டேன். அது ஊறிட்டுருக்கு. இது எல்லாம் இப்போ ஒன்றா போட்டுருவோம். இது பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும். அதனால் நான் அந்த அரிசி கூட ஊற வைக்கல. தானியங்கள்லாம் ஊற வைக்கும்போது ஊற வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இது இப்போ எல்லாத்தையுமே அந்த அரிசி கூடவே கொட்டி நம்ம கழுகி ஒரு 1/2 மணி நேரம் இதையும் ஊற வச்சுருவோம். வாங்க கழுகிட்டு வரலாம். எல்லாம் ஒன்றா கொட்டி கழுகிட்டு வருவோம். இதெல்லாம் ஒன்றா போட்டு 4 வரமிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வரமிளகா ஊறணும், அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே போட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க போடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கரகரன்னு அரைக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு நிறைய போடுறதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் குருமிளகு 1 ஸ்பூன் போட்டுருவோம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 4-5 கொத்து கருவேப்பிலை உருகி வச்சுருக்கேன், கழுகி, அதையும் போட்டுருவோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். நைஸாக அரைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம்லாம் போடுறதுக்கு இருக்குது, அதனால் இதை கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், நான் சின்ன பொடி வெங்காயம் தான் கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். உளித்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மறுபடியும் இந்த அரைச்சது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப நைஸாக அரைக்கலாம், கரகரன்னு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நல்லதுங்க இது. வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு ஊற்றிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி தொட்டு, நல்லா லூஸாக தான் இருக்கும், கட்டியெல்லாம் இருக்காது மாவு. ஆமாம், தண்ணி தொட்டு அப்படி லைட்டாக பரத்தி விடலாம். நான் எப்போவுமே அடைக்கி வெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னா வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன், சைடில் லேசாக எண்ணெய் விட்டுருக்கேன். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். நல்லா முருகி வரும், உள்ளே வெந்திருக்கும், நல்லா மணமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் திருப்பி போட்டுருவோம். நல்லா சுற்றி அமுத்தி விடலாம். தோசைக்கல் சட்டம் வச்சு ரொம்ப ஃபுல்லில் வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. நம்ம மீடியம் சைஸில் வச்சு தான் அடுப்பு எரிக்கணும். சூப்பராக வந்திருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சாம்பார், சட்னி, வரமிளகா தொக்கு அரைச்சேன்ல, அந்த தொக்கும் வச்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க, ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.